தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அன்புமிகு சகோதரர்கள் சகோதரி, நம் திருமணக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படுகின்ற தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்மான கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்த நாம் கொண்டு தூயாவிக்கு என்றும் உண்மையுள்ளாய் நிலைத்திருக்க நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவரே, எல்லாமே இறைவன் மக்களின் மீட்டர்களை கனிவாய் கேட்டவர்கள் வியத்தக முறையங்களை படைத்து என்றும் அதிலும் வியத்தக முறையங்களை மீட்டவர்களே என்றும் நினைப்போம். எங்களுக்கு இந்த தண்ணீர் மிகுவது ஆசியை கனிவோடு பொழிந்தவர்கள். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தும் எங்களது உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இந்த தண்ணீரை படைத்து உமது இரக்கத்தின் கல்வியாகவும் இந்த தண்ணீரை அமைத்தீர்கள். தண்ணீர் வழியாக இந்த மக்களின் அடிமை தலையை அகற்றி பாலை நிலத்தில் அவர்கள் யாகத்தை கழித்து அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர்கள் முன்னெடுத்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவம் கரைபடித்த எங்களது மனித இயல்பை புது பிறப்படைக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்து. ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இந்த தண்ணீர் இருப்பதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளப்படுகின்ற இறைவாக நேசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தி உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் கழிக்கப்பட விடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியல் செய்வீராக செய்தும் உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை கொண்டாடுகிறோம். Thank you.
எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. எந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர்களுடைய ஆட்சி பிறந்து நாம் பங்கு கொள்ள நம்மை பகுபெற செய்வாராக. திருச்சபையின் பிறந்த நாளாம் என்று தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நாள் அன்னை மரியாள் ஒருங்கிணைப்பிலே சீடர்கள் அனைவரும் மாடி அறையிலே கூடியிருந்த வேளை தூய ஆவியின் கொடையை பெற்று பலமுறை பேசத் தொடங்கினார்கள். நாமும் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோம். மன்றாடுவமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மண்ணில் மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திருவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எட்டுக்கிலும் தூயாவியானவரின் கொடைகளைப்
ஒழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்திலே நீர் செய்தது போல இக்காலத்திலும் அது தூய் ஆவியானவரின் அருளால் நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இயேசு உயிர்த்த 5ஆம் நாளன்று அவர் வாக்களித்தபடியே ஒரே இடத்தில் கூடியிருந்த சீடர்கள் அனைவரையும் பிளவுபட்ட நாள் வடிவில் தூய ஆவியால் ஆட்கொண்டதையும் அவரின் தூண்டுதலால் சீடர்கள் பல்வேறு மொழிகளில் பேசும் ஆற்றல் பெற்றதையும் இயேசுவின் நற்செய்தி உலகில் பலருக்கும் அவரது தாய் மொழிகளிலே அறிவிக்கப்பட்டதையும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரோ, மேதியரோ, எலாமியரோ, மெசபதோமியா, யூதேயா, கப்பலோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களோ, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களோ, ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களோ, யூதரோ, யூதம் தழுவியரோ, கிரேக்கரோ, அரபியரோ ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே போற்றி
திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 16 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவியாருக்கு எதிரானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவின்மை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் பணியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியல்பின் அதை இழிவுமையோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அடைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழுவோம். எனவே இந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து நின்று அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வார். சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவை தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. எனவே நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தாய் திருவையின் விழா என்பது நம் விழா, நம்முடைய அனைவருடைய விழாவும் இன்று. ஏனென்றால் இயேசுவை சிறைபிடித்த உடனே சிதறி ஓடினார்கள் எல்லோருமே. சீடர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள். அவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக மீண்டும் கூட்டி சேர்த்தார் அன்னை மரியா. சிதறி ஓடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றார் அன்னை. அனைவரையும் மாடி அறையிலே கூட்டி வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த 50ஆம் நாளிலே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த 50ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வருகின்றார், பொழியப்படுகின்றார் அவர்கள் மீது. தூய ஆவியானவர் புறாவணியிலே இறங்கி வந்தார், நெருப்பொழியிலே இறங்கி வந்தார் என்று எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொன்றை சொல்லலாம். அந்த பூட்டப்பட்ட அந்த அறையிலே தீநாக்கு வடிவிலே தூய ஆவியார் இறங்கி வந்ததுமே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. பயந்து நடுங்கியவர்கள் துணிவோடு அறிவிக்க தொடங்குகின்றார்கள், பல மொழிகளிலே பேசுகிறார்கள், ஆற்றலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு சாதாரண நிகழ்ச்சி. ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் நல்லவன் ஏதோ தவறு செய்து விட்டான் என்று பிரின்சிபல் அறையில போட்டு என்கொயரி நடந்த விவரங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பையன் மேல குற்றம் சுமத்தப்படுகிறது. நல்ல மனிதன், நல்ல பையன், ஆனால் அவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. நண்பர்கள் வருகிறார்கள். கேட்டால் ஒருவேளை நாம் தண்டனைக்குள்ளாகி விடுவோமோ என்று பட்டும் படாமல் அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். இறுதியாக அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு அவருடைய தாய் தந்தையர் அழைப்போம், இவரை கல்லூரியை விட்டு வெளியே தள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கின்ற வேளை தாய் தந்தையர் வருகிறார்கள். தாய் தந்தையர்கள் உடனே அழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள். எப்பொழுது தாய் தந்தையர்கள் வந்தார்களோ அப்பொழுது அந்த மாணவன் வலுப்பெறுகின்றான், உறுதி பெறுகின்றான், உண்மையை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றான். என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, நான் அந்த இடத்திலே இந்த சூழலிலே இல்லை என்பதை அவன் நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகின்றான். சாதாரண ஒரு தாய் தகப்பன் வரும் பொழுதே பிள்ளை இந்த அளவுக்கு உறுதியடைகின்றது என்றால், பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆற்றலையும் வல்லமையையும் பெற்றிருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எளிய விதத்திலே ஒரு பெற்றோருடைய பிரசன்னம் ஒரு மகனுக்கு இத்தகைய ஒரு உறுதியையும் வலுவையும் கொடுக்கின்றது என்றால், இறை பிரசன்னம், இறைவனில் அவன் நிலைத்திருந்தால் அவனுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும், எவ்வளவு வல்லமை கிடைக்கும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற பொழுதுதான் அதை பெற முடியும். அனுபவம் தான் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர, யாரோ மறைவுரையோ அல்லது யாரோ போதகர்களோ எங்கிருந்து சொன்னாலும் அது நம்முடைய வாழ்க்கையை தொடவே செய்யாது. இறைவன் என்னோடு இருக்கிறார், என் உள் உரைகின்றார், என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு தூய் ஆவியானவர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நான் எப்படி வாழ வேண்டும், எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் சிந்தனையோடு செயல்பட தொடங்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வளமாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நாம் முன்னேறிக் கொண்டே செல்லலாம். அந்த ஒரு பிரசன்னத்தை தான் அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள். அன்று அன்னை மரியாள் எப்பொழுதுமே இறைவனோடு இருக்கின்றார். எனவே உறுதியோடு சிலுவை பயணத்திலே உடன் சென்றார்.
இறந்த பின்பு சீடர்களை எல்லாம் ஒவ்வொரு இடமாக தேடி சென்றவரை அழைத்து வருகின்றார். மாடி அறையிலே கூட்டி கொண்டு வந்து சீடர்கள் பயந்து அடிக்கப்படியால் கதவு அறைகளை பூட்டிக் கொண்டு உள்ளே துப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாடி அறையிலே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பின்பு அந்த 50ஆம் நாள் பெந்தெகோஸ்தே என்றாலே 50 பெந்தே 5 கிரேக்க மொழியிலே அந்த பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் நாளிலே 50ஆம் நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்த அந்த 50ஆம் நாளிலே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நேரம் முதல் சீடர்கள் வெளியிலே போகிறார்கள், போதிக்க தொடங்குகின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிற இடத்திலே போதிக்கின்றார்கள். அவர்கள் பேசுவதை அங்கே கூடியிருந்த மக்கள் பலரும் பல்வேறு மொழிகளிலே கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? இவர்கள் பேச நாம் ஒவ்வொருவரும் நம் தாய்மொழியிலே கேட்பது எப்படி என்று வியப்போடு பார்க்கின்றார்கள். அது தூய ஆவியானவருடைய செயல் என்பதை அதன் பின் அவர்கள் புரிய முடிந்தது. அந்தந்த நாட்களிலேயே 3000க்கும் மேலானோர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஒன்றும் படிப்பறிவில்லாத பாமர மக்கள் தான் சீடர்களாக வந்தார்கள். அவர்கள் இந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு பேதுரு திருச்சபையின் தலைவர் ஆனார். அவருக்கு ஆற்றல் கிடைக்கின்றது, துணிவோடு எடுத்துரைக்கின்றார். அதைத்தான் நாம் பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். மனமாற்றம் பெற்றபின் சவுல் பவுலாக மாறிய பின்பு சிறையில் அடைக்கப்பட்டார்கள், விலங்கிடப்பட்டார்கள். நள்ளிரவிலே விலங்கு தானாகவே கடந்து வருகின்றது, சிறை கதவுகள் தானாகவே திறக்கின்றன. வெளியிலே சென்று போதிக்கின்றார்கள், ஆலய வாசலிலே நின்று கொண்டு போதிக்கின்றார்கள். மீண்டுமாக அவர்கள் அழைத்து வந்து அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது, நாங்கள் உங்களுக்கு இனிமேல் இப்படி போதிக்க கூடாது என்ற பொழுது, உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட நாங்கள் கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிவது மேலானது. எனவே நாங்கள் துன்பப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருப்போம் என்று உறுதியாக அவர்களால் கூற முடிந்தது. என்றால் அவர்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், ஒவ்வொரு நாளும் அனுபவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியானவர் நம்முடைய திருமுழுக்கின் பொழுதே நம்முள் பொழியப்பட்டிருக்கின்றார். தூய ஆவியால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருமே தூய திருமுழுக்கின் பொழுது, அதன் பின் உறுதி பூசலின் பொழுது, எனும் குருத்துவத்தின் பொழுது, இன்னும் ஒவ்வொரு அருட்சாதனைகளிலும் சிறப்பான அருள் பொழிவுகள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அருட்சாதன வாழ்விலும் கிடைக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைமகன் இயேசுவை நான் எனது ஆன்ம உணவாக உட்கொண்டுள்ளேன் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கும். ஆற்றல் மிக்கவர்களாக நாம் வாழவும். இன்றைய நாள் தாய் திருவிழை கடந்த நாளிலே நாம் ஊக்கமுடையவர்களாக உற்சாகத்தோடு தாய் திருவையோடு இணைந்து செயல்பட ஒருவரப்பட்டவர்களாக நாம் மென்மேலும் இணைய வேண்டும் என்றே இறைவன் விரும்புகிறார். அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு உகந்தவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். தூய ஆவியார் என்னுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்வோம். உள்ளத்திலே இருந்து கொண்டு மனசாட்சியாக குரல் கொடுத்து நம்மை நெறிப்படுத்துகின்ற அந்த தூய ஆவியாருடைய குரலுக்கு சென்று கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். நாம் நிறைவை காண முடியும். அந்த ஒரு நிறைவை தந்து கிடைத்த நாள் இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் தந்தருள அருள் வேண்டுவோம். இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் சொன்னது போல, ஊர் இயல்புகளுக்கு ஏற்ப வாழாமல், ஊர் இயல்புகளால் நமக்கு தீமைகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, பல்வேறு விதமான பாவச் சூழல்களையே நாம் பெறுகிறோம். ஊர் இயல்புகளின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அவை பரத்தைமை, கட்டடத்தை, காம வெளி, சிலை வழிபாடு, பிரிசூரியம், பகைமை,
சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் போன்றவை. இப்படி பல தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவற்றிலே விழுந்து விடாமல் தூய ஆவியின் கனிகளை பெற்று, கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, துணிவு, கனிவு, தன்னடக்கம் இவற்றை நமது அடிகலன்களாக கொண்டு வாழ அழைக்கின்றார். பணிவோடு கனிவோடு அடுத்தவர்கள் மேல் இரக்கம் கொண்ட வாழ்க்கைதான் தூய ஆவியானவரின் அழைத்தல் என்பதை உணர்ந்து அத்தகைய வாழ்க்கையை வாழ நான் எனது என்று இல்லாமல் எனக்கு இறைவன் கொடையையும் ஆற்றலை தந்திருக்கின்றார் என்றால் அது மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த இறப்புதல் சீடர்கள் உலகெங்கும் சென்று படிப்புக்கெல்லாம் நன்றி அறிவிக்க தொடங்கினார்கள். தோமையார் இந்தியாவுக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார் என்றால் எந்த மொழியும் தெரியாது, எந்த வசதியும் கிடையாது. அத்தகைய ஒரு சூழலிலே இருந்து நமது நாட்டிற்கு வந்து அவர் போதித்துக் கொண்டே இருந்தார். எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டார். குத்தி ஈட்டியால் எரியப்பட்டு கொல்லப்படுகின்றார். ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை மகிழ்ச்சியோடு ஆற்றிக் கொண்டே இருந்தார். அத்தகைய ஒரு சிறப்பான அருட்கொடைகளை மனதிலே கொண்டு துணிவோடு நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். இறை பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி அந்த குரலுக்கு நாம் செவி கொடுத்து வாழ்ந்திடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, ஒரே திருச்சபையாக ஒத்துக்கூடியிருக்கிற இவ்வேளையிலே நம்முடைய வாழ்வின் தேவைகள் பல, அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆயினும் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்பது போல நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதை
உமது இறையரசை கட்டியெழுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் கிடைத்திட போதுமான தூய ஆவியாரின் அருள் வளங்களை பொழிந்திட வழிநடத்த வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவே, எமது நாட்டு தலைவர்கள் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் இறையரசை மன்னக மாதங்கள் சுவைக்கும் வாய்ப்பை தலைவர்கள் வாயிலாக வழங்கிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. வெற்றி வேந்தனே என் இறைவா, தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் விரும்பும் பாடலை கிடைக்கப் பெற்று அதில் சாதனை படுத்திடவும், அனைவருக்கும் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு நல்ல தரமான கல்விக்கூடங்களில் கிடைக்க வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. கருணை கடலே என் இறைவா, எங்கு நோக்கினும் தொடர் குண்டுவெடிப்புகளும் போராட்டங்களும் நிலநடுக்கங்களும் வன்கொடுமைகள் போன்ற கொடுமைகளால் பாதிக்கப்படும் உம் மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு துணையாளரின் வழிநடத்தல் தொடர்ந்து கிடைத்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக, நமது ஊரின் தேவைக்காக, நமது உலக தேவைகளுக்காக சிறப்பாக தேர்தல் நடந்திருக்கிறது. நல்லாட்சி நமது மத்தியிலே நிலவிட நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என அனைவரும் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். மழை பொழிந்து காலச்சூழல்களை மாற்றி வெப்பம் தணித்து நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மென்மேலும் மழை பொழியப்பட்டு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் நாம் வாழ, நோய் நொடிகள், துன்ப துயரங்கள், சோர்வுகள், தளர்வுகளில் விடுபட, குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று வாழ்க்கையிலே முன்னேற, கல்வியை முடித்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்று வாழ்க்கையிலே வழிநடத்தப்பட, செய்கின்ற தொழில் முயற்சிகள் சிறப்பாக வெற்றியடைய, வெளிநாடுகளிலிருந்து வந்து விடுமுறை முடிந்து செல்வோர் நல்ல விதமாக சென்று சேர, இன்னும் அவர்கள் பணிகளை நல்ல விதமாக நிறைவான உள்ளத்தோடு செய்து குடும்பத்திற்காக உழைக்க, இன்னும் பலவிதமான தேவைகள் நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். நம்முடைய உள்ளத்திலே கடக்கின்ற தேவைகள், திருமண வரம், குழந்தை வரம், இன்னும் பலவிதங்களிலே தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலை கேட்டு வழி நடத்த அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் நோக்கி எழுப்புகிற எல்லா விதமான தேவைகளையும் நீர் நிறைவாக்கும். அன்று தொழிற்சபையின் மீது அன்று தொடக்க தொழுகையில் உமது அருளாசிரை பொழிந்து அவர்களை தேற்றி உறுதிப்படுத்தி வழிநடத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி நாங்கள் நிறை மகிழ்வோடு பின்னே நடக்க அருள் பொழியாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழை காணிக்கை கொண்டு வந்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழை காணிக்கை கொண்டு வந்தேன். என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன். என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழை காணிக்கை கொண்டு வந்தேன். உணர்ந்து போயிருப்போமதே, எங்கள் வாழ்வின் கண்ணீரும் போவதே. உள்ளமும் பரமும் போவதே, எங்கள் வாழ்வின் கண்ணீரும் போவதே. படைப்பின் சிகரம் தானென்றோ, படைப்பின் சிகரம் தானென்றோ, என்னை படைத்த தேவனே உம்மிடமே தருகின்றேன் என்னையே காணிக்கையாக. காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழை காணிக்கை கொண்டு வந்தேன். சகோதர சகோதரி உங்களை மானிப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வரியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியானவரை பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆட்சவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவராக தந்தையே என்று விழியாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைவுகளை நிறைவு பெறச் செய்கின்ற உமது ஒரே திருமகனோடு உறவு கொள்வதனால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு இந்த தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து
ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடவும் அவரே செய்தருளினார். ஆகவே பாஸ்காவல் சுமரை கலகமாந்த அனைவர் மக்களுக்கினர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட துதருள்வது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி அக்கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நனி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அழைத்து கூறினார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக விவரிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி குறித்தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் வெட்பொழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்களுடைய உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவுறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன்,
எல்லாத்திற்கும் இறைவனாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்பதை நோக்குடன் துயில் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவூர்ந்து திருமுகம் வழியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். என்று மது முன்னிலையில் ஒரே திருச்சபையாக ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையாக ஒற்றுமையிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியானவரின் கொடைகளை கனிகளை நிறைவாக பொழிந்து உமக்கு எப்படி மக்களாக வழிநடத்தப்பட அழுத்தார். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு எங்கள் பாதுகாவலர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மற்றவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதுத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி வந்து உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். இரக்கம் நம்மை காக்கும் நிலை வாழ்வு.
நாவாலே என்றும் பாடு. வார வழிபாட்டு அறிவிப்புகள். இன்று தூய ஆவியானவரின் பெருவிழா, திருச்சபையின் தொடக்க நாள், பிறந்த நாள் இன்று. எனவே அனைவரும் ஒருவர் ஒருவரை வாழ்த்திக் கொள்வோம் இறைமகிழ்வோடு. இன்றைய நாளிலே இந்த வாரம் பொதுக்காலத்தின் 7ஆம் வாரம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த இளம் பெண்கள் இயக்கத்தினருக்கு பாராட்டுகள், நன்றி, வாழ்த்துக்கள். வருகின்ற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்கிறவர்கள் ஜோ இளையோர் இயக்கத்தார். திங்கள், செவ்வாய் காலையில் திருப்பலி, புதன்கிழமை மாலை சூசையப்பருக்கான நவநாள் திருப்பலி, வியாழன், வெள்ளி, சனி காலையில் திருப்பலிகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுளின் திருவிழா. தந்தை, மகன், தூயாவி ஆகிய மூவொரு கடவுள் என்பதை அழுத்தம் கொடுத்து கொண்டாடுகின்ற விழா. வழக்கம் போல காலை 6:30 திருப்பணியிலும் 7:15 மணிக்கு நமது ஊரிலும் திருப்பணிகள் நடைபெறும். திங்கட்கிழமை 20ஆம் தேதி கிளைட்டன் பிரின்சி குடும்ப நலன்களுக்கு நன்றியாக திருப்பலி மற்றும் அல்போன்ஸ் அந்தோனி விகாஸ் ஜெயசீலன் ஆண்மை இடைப்பாற்றுக்கான திருப்பலி. இருபத்தி 3ஆம் தேதி வியாழக்கிழமை சிலுவை பர்னாந்து திருவண்ணாள் மேரி ஸ்டீஃபன் ஆரோக்கிய ஜோஸ்பின் பிரான்சிஸ்கால் வாய்ஸ் அமுதன் இசிடோர் நேவிஸ் ஆண்மை இடைப்பாற்றுக்கான திருப்பலி. அன்பானவர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 8 மணி அளவில் ஊர்க்கூட்டம் நடைபெறும் என்பதை தலைவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். எனவே அனைவரும் ஊர்க்கூட்டத்திலே வந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள, தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். கல்லறை தோட்டத்தின் சாவி ஆழமாவது இருந்தால் தயவு செய்து ஒரு நிர்வாகத்திடம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வாரம் யாரும் வாங்கிட்டு வராங்க, இதுவரை வந்து சேரவில்லை. எனவே சாவிகளை வாங்குகிறவர்கள் அந்தந்த தேவைகள் முடிந்தவுடன் அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஏற்கனவே பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபத்து சாவி 3 தடவை உடைச்சிருக்காங்க. இந்த வருஷத்தை சாவி வந்துட்டு எங்கே போயிடறாங்க, யாரும் இங்கே வச்சுருக்கிறாங்க. 3 தடவை உடைச்சு தான் நடந்திருக்குது. அதே போல் கல்லறைக்கு வைக்காதீர்கள். எங்கு இருந்தாலும் வாங்குகின்றதை உடனே கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். பங்கு பராமரிப்பு நிதியான குடும்ப கையேடுகள் அதற்குரிய பணத்தை பெற்று கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணத்தையும் குடும்ப கையேடையும் என்னிடம் கொண்டு வந்து இங்கே இருக்கிற குடும்ப கையேட்டில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் திரும்ப கொடுக்க வேண்டும். எனவே
நீங்கள் அதில் பதிய வேண்டாம். குடும்ப கார்டுகளையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வந்தால் இங்கே உள்ள குடும்ப கார்டு பங்குத்தொகை இல்லத்திலே இருக்கின்ற காப்பியும் பதிவு செய்துவிட்டு உங்களுக்கு மீண்டும் குடும்ப கையெழு கொடுக்கப்படும். எனவே பொறுப்பாளர்கள் கவனம் எடுத்து அதை செயல்படுத்த உங்களை அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். ஆலங்குளம் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற உதவிய ஆலய ஆலங்குளம் நிர்வாக குழுவினருக்கும் நமது ஊரிலிருந்து சிறப்பாக தினசரி திருப்பலிகளிலும் திருவிழா திருப்பலிகளிலும் பங்கேற்க வருகை தந்த திரு யாத்திரைகள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்களே, பங்கு தந்தை இல்ல பராமரிப்பு பெயிண்டிங் வேலைக்கான நன்கொடைகள் கேட்டிருந்தேன். இதுவரை 42,600 ரூபாய் வரவு வந்துள்ளது. 5 நபர்களிடம், மொத்தம் 5 நபர்களிடம் 3 பேர், 2 பேர், ஒருவர் 500 ஒருவர் 100 கொடுத்தார், 600 ரூபாய். மீதி 42 பேர் 42,000 ரூபாய்கள் 4 நபர்களிடமிருந்து வந்துள்ளது. பெயர் சொல்ல விரும்பவில்லை. பொழுது ஒரு சிலர் பெயர் சொல்லவே விரும்பவில்லை. பெயர்கள் அனைத்தும் எல்லாம் முடிந்த பின்பு, வேலை முடிந்த பின்பு உரிய விதத்தில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்னும் தேவை உள்ளது. எனவே கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறுவோம். அன்பார்களே, பள்ளி குழந்தைகள் ஊரெல்லாம் இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரியல. நிறைய பேர் குறைகிறாங்க. திருப்பலிக்கே வருவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட நீங்கள் அழைத்து வருவதில்லை என்பது தெரிகிறது. இன்னைக்கு கொஞ்சம் பின்னால் தேடிட்டு என் பசங்களை ஒருத்தரை காணுங்க, எங்கே போகிறாங்க, எல்லாம் வீட்டில் படித்தாங்களான்னு பார்த்தேன். இந்த நன்மை இருக்கும்போது ஒரு 8 பேர் வச்சோம். எங்கே இருக்கா? பின்னால் வெளியே போயிட்டாங்களா? இங்கே தான் இருக்காங்களா? தலைமறைவாக ஒளிந்திருந்து திருப்பலி காண்கிறார்கள். அனைவரும் இந்த பக்கம் வந்து எல்லாம் சேர்ந்து உட்கார மீண்டுமாக நினைவூட்டுகின்றேன். ஒவ்வொரு வாரம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. எனவே பள்ளி மாணவ மாணவியர்கள் நேர அவர்களுக்கு உரிய இடத்தில் வந்து சேர்ந்து திருப்பலியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவமாக. விண்ணக கொடைகளை உமது திருவைக்கு தாராளமாக வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருள் எம்மேல் பாதுகாத்தருளும். எவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவினால் நிலையான மீட்பு எங்களிலே வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
தம் சீடர்களின் மனங்களில் துணையாளரான் தூய ஆவியாரை பொழிந்துளிர்விக்க திருவிழம் கொண்ட இறைவன், ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசிரியரால் உங்களை மகிழ்வரச் செய்த தேவியானவரின் படைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் தம் செழலுக்கு தோன்றியதே உங்கள் இதயங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்தருள்வாராக. பல்வேறு ஒளியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையும் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்களை அதே நம்பிக்கை நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.